ஸ்ரீ கந்த புராணம் 20ஆம் பகுதி. முருகப்பெருமான் பிரம்மதேவர் சந்திப்பு. ஒரு நாள் நான்முகனான பிரம்மதேவர் சிவ தரிசனத்திற்கு வந்தார். இறைவனை வணங்கிவிட்டு புறப்பட்டார். அப்போது வழியில் முருகன் தன் தளபதிகளோடு உரையாடி கொண்டிருந்தார். பிரம்மதேவர் அவரை பார்த்தும் கண்டுகொள்ளாமல் சென்றார். பிரம்மதேவரே, இங்கே வாரும் என்றார் முருகப்பெருமான். பிரம்மதேவர் முருகனை குறித்து ஏற்கனவே அறிவார். அவர் தன்னால் உருவாக்கப்பட்டவன் அல்ல, சாக்ஷாத் பரமசிவனாரின் நேரடி வடிவம் என்பதை உணர்ந்தவராதலால் மிகவும் பவ்யமாக முருகப்பெருமான் முன் கை கட்டி நின்றார். வணக்கம் சிவமைந்தரே, தாங்கள் அழைத்த காரணம் என்னவோ? முருகப்பெருமான் பவ்யமாக கூற ஆரம்பித்தார். பிரம்மதேவரே, தாம் எங்கிருந்து வருகிறீர்? எதற்காக இங்கு வந்தீர்? முருகா, நான் பரமசிவனாரை தரிசிக்க வந்தேன். என் உலகம் சத்தியலோகம். அங்கிருந்துதான் என் படைப்பு தொழிலை நடத்துகிறேன். இவ்வுலகத்தில் இயக்கத்திற்கு காரணமானவனே நான் தான் என்று பெருமையடித்து கொண்டார் பிரம்மதேவர். அப்படியானால் தாம் பெருமைக்குரியவர்தான். சரி, எந்த அடிப்படையில் தாம் உயிர்களை படைக்கிறீர் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று ஒன்றுமறியாதவர் போல் அப்பாவியாய் கேட்டார் முருகப்பெருமான். சிறு பிள்ளையான உனக்கு அதெல்லாம் புரியாது முருகா, நான் வரட்டுமா என்றார் பிரம்மதேவர். முருகப்பெருமானுக்கு கோபம் வந்துவிட்டது. சற்றே அவரை அதட்டி நிறுத்திய முருகப்பெருமான், நான் கேட்டதற்கு பதில் கூறிவிட்டு புறப்படுங்கள். உமது இஷ்டத்திற்கு எனது இல்லத்திற்குள் வந்தீர், தமது இஷ்டத்திற்கு போவதாக கூறுகிறீர். மனதில் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறீர்? என்றதும் நடுங்கிவிட்டார் பிரம்மதேவர். உலகத்தையே கலக்கிய ஆட்டை அடக்கியவர் முருகப்பெருமான். நாமெல்லாம் அவர் முன் எம்மாத்திரம் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு திரும்பவும் கை கட்டி நின்று, முருகப்பெருமானே, எனையாளும் சிவமைந்தனே, படைப்பின் இலக்கணத்தை கூறுகிறேன் கேட்பீராக. படைப்புகள் ஓம்காரம் என்ற பிரணவத்தின் அடிப்படையில் அமைகின்றன என்றார். ஓஹோ, ஓம் என்று கூறினீரே, அந்த மந்திரத்தின் பொருள் தெரிந்தால்தானே நான் படைப்பின் இரகசியத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்றார் முருகப்பெருமான். முருகா, இது புரியவில்லையா உனக்கு? ஓம் என்றால் பிரம்மன், அதாவது அந்த மந்திரத்திற்குரிய பொருளே நான் தான் எல்லாம் என்றார். பிரம்மதேவரே, என்ன உளறுகிறீர்? ஓம்காரம் என்ற பிரணவத்தின் பொருள் தெரியாத தாம் படைக்கும் தகுதியை இழந்து விட்டீர். 4 தலைகள் இருந்தும் தமக்கு அறிவு மட்டும் இல்லவே இல்லை என்ற முருகப்பெருமான் அவரை இழுத்து போய் சிறையில் அடைக்க வீரபாகு தேவரிடம் உத்தரவிட்டார். பிரம்மதேவருடன் வந்தவர்கள் கதிகலங்கி போனார்கள். பிரம்மதேவரை விடுவிக்க அவர்கள் நேராக சிவபெருமானிடம் ஓடினர். 20ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.